மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நம்ம வரலாற்று காவலன் அந்த சீரீஸில் வந்து செகண்ட் டே சரியா. ஸோ டே 1ல் வந்து 6th ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு 2 லெசன் பார்த்தோம் சரியா. இன்றைக்கி நம்ம டே 2ல் வந்து ஃபஸ்ட் டேர்மில் உள்ள மீதி 2 லெசன் நம்ம பார்க்கலாம் சரியா. அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு லெசனாக சிந்து சமவெளி நாகரிகம். ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், நாகரிகங்கள் எல்லாமே ஆற்றங்கரை ஓரமாகவே தான் உலகம் முழுக்க இருந்திருக்கு சரியா. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஏன் உலகம் முழுக்க தோன்றின அந்த நாகரிகங்கள் எல்லாமே ஆற்றங்கரை ஓரமாக இருக்குது அப்படின்னா, விவசாயத்துக்கு தேவையான அந்த வளமான தண்ணி, அப்புறம் விவசாயம் நடக்கிறதுக்கு தேவையான எம்டி லேண்டு, அது மேலே இந்த ஆற்று வெள்ளம் கொண்டு வந்து சேர்க்குற வண்டல் மண் சரியா. அடுத்து என்னென்னா மனிதர்களுக்கு தேவையான நல்ல தண்ணி, அடுத்து அவங்களோட கால்நடைகளுக்கு தேவையான தீவனம், இவங்களுக்கு அன்னைக்கு தேதியில் பெரிய ஒரு ஆபத்தாக இருந்த அந்த என்ன சொல்கிறது காட்டுத்தீக்கு தேவையான அதை அணைக்கிறதுக்கு தேவையான தண்ணி, ஒருவேளை விவசாயம் கொஞ்சம் டல்லாக இருக்கிற சமயங்களில் அவங்களுக்கு தேவையான அந்த உணவுகள் வந்து அந்த தண்ணி வழியாக இப்போ மீன் சிப்பி நத்தை அப்படி சாப்பிட்றது, அப்புறம் போக்குவரத்துக்கு அந்த பாதை ரொம்ப அந்த ரூட்டுக்கு ட்ரேட் ரூட்டாக இருக்கலாம், இல்லை சம்திங் ஏதோ ரூட்டுக்கு அந்த ஆற்று நீர் பாதையை அவங்க பயன்படுத்துகிறது. இப்படி மல்டிபிள் பர்பஸ் இருக்குது. இது இருக்கிற காரணத்தினால தான் பெரிய பெரிய நாகரிகங்கள்லேருந்து சின்ன சின்ன சாம்ராஜ்யங்கள் வரை. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாண்டியர்கள் வந்து வைகையை மையமாக வச்சு தான் ஆட்சி பண்ணியிருப்பாங்க சரியா. அப்புறம் நம்ம ரொம்ப ஃபேமஸானதுனா சோழர்கள் அப்படின்னா அவங்க காவிரியை மையமாக வச்சு ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்ன சாம்ராஜ்யத்திலேருந்து பெரிய ஒரு நாகரிகம் சிவிலைசேஷன் சொல்கிற எல்லாமே நதிகளை மையமாக வச்சோ அல்லது ஆறுகளை மையமாக வச்சோ தான் இருக்கும் சரியா. அப்படி நம்ம யூப்ரட்டிஸ், டைகரிஸ் இது ரெண்டையும் மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா. அடுத்து நைலை மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா எகிப்து, மஞ்சள் நதியை மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா சீனா, அதே மாதிரி தான் சிந்து நதியை மையமாக வச்சு சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ உலகின் மிக முக்கியமான 4 நாகரிகமே இந்த பிரபலமான இந்த ஒரு நதியை பக்கத்தில் தான் அது என்ன இருக்குது தோன்றியிருக்கு சரியா. அதனால தான் நதியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், நம்ம கிரீட்டல் ஆஃப் என்ன சொல்கிறது ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரிகங்களின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறோம் சரி. இது ஒரு பேசிக்கான ஒரு டெஃபனிஷன் வச்சுக்கோங்களேன். அதில் இப்போ நாகரிகங்களே பழைய நாகரிகம் காலத்தால் ரொம்ப பழசு அப்படின்னா கிட்டத்தட்ட கிமு 3500லேயே மெசபடோமியா நாகரிகம் வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிமு 3300லேருந்து 1900 வரை உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகம். அப்போ நாகரிகத்திலே ரொம்ப இளமையானது, நாகரிகத்திலே ரொம்ப கடைசியானது அப்படின்னா கிமு 1700லேருந்து கிமு 1122 வரை சீன நாகரிகம் சரியா. ஸோ அப்போ நாகரிகங்களே பழசுனா மெசபடோமியா, அடுத்து நம்மளோடது நாகரிகங்களே ரொம்ப நவீனம் புதுசு சரியா அப்படின்னா எது நம்ம சீன நாகரிகம். இதுதான் நாகரிகங்களுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கோங்களேன். அடுத்து அந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிற அந்த நாகரிகத்தை குறிக்கிற சொல் கூட சிவிஸ் அப்படிங்கிற லத்தீன் மொழியிலிருந்து தான் பெறப்பட்டது. நம்ம அந்த சிவிஸ்ங்கிற வார்த்தை கூட நகரம் அப்படின்னு தான் அர்த்தம் சரியா. மோஸ்ட்லி நீங்கள் வரலாறில் ஃபுல்லாக பாருங்களேன், யாரை பற்றி படிக்கிறோம், நகரத்தில் வாழ்ந்த ஆளை பற்றி மட்டும்தான் படிக்கிறோம். மன்னர் சார்ந்த குடும்பம், அரச பொறுப்பாளர்கள், அரசவை கவிஞர்கள், அரசவை அறிஞர்கள், படைப்பிரிவு, இப்படி அந்த கோட்டை நகரத்துக்குள்ளே இருந்த நபர்களை பற்றி மட்டும்தான் போர் வெற்றி தோல்வி அந்தப்புற அரண்மனை இப்படி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம்ல. அதனால் அந்த நகரவாசிகளையும் நகரத்தையும் மையமாக இருக்கிறனால அந்த சிவிஸ் அப்படிங்கிற சொல் வந்து எதாவது நகரத்தை குறிக்கும் சரியா. ரைட் ஓகே. அடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் வெங்கலக்கால நாகரிகம் சரியா. கிமு 3300லேருந்து கிமு 1900 வரை அந்த சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம பிரிட்டிஷ்காரங்க வருகைக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதை வந்து குறிப்பாக சர் ஜான் மார்ஷல் வெளி உலகத்துக்கே அதை உலகம் முழுக்க அறிய வைக்கிறார் சரியா. அவர் வந்து கிபி 1924 செப்டம்பர் 20 அந்த ரிப்போர்ட் அனுப்புனார். இப்போ முடிஞ்ச 2024, அதனால தான் இவங்க நம்ம தமிழக முதலமைச்சர் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, சர் ஜான் மார்ஷலுக்கு ஒரு வெங்கலத்தில் ஒரு சில, இந்த வெங்கலம்னா இந்த காலத்தை குறிக்கிற ரீதியாக வெங்கலத்தில் ஒரு பெரிய ஸ்டாச்சு செய்கிறதுக்கான விஷயங்கள்லாம் விதி 110 அறிவிச்சாங்க சரி. ஏன்னா இது நூற்றாண்டு 1924 அறிக்கை, இது 2024 சரியா. ரைட் ஓகே. அப்போ இந்த நகரம் என்ன அப்படின்னா 1920 முதல் முறை அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. அடுத்து 1921 ஹரப்பா, 22
மொகஞ்சதாரோன்னு ஒவ்வொரு இடமா என்ன பண்ணுறாங்க வெளிக்கொண்டு வர்றாங்க. மொகஞ்சதாரோவை விட ஹரப்பா என்னவாக இருக்குது, காலத்தால் பழமையாக இருக்குது. ஆனால் அது ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த தெருவுகளோட அமைப்பாக இருக்கட்டும், வீடுகளோட அமைப்பாக இருக்கட்டும், ஒருவர் செங்கலோட அமைப்பாக இருக்கட்டும், ஒரு டோட்டல் எல்லா ஸ்ட்ரக்சருமே காமனாக இருக்கிறதுனால அவங்க பயன்படுத்தின முத்திரை, எழுத்து முறை, அவங்க கிடைச்ச வீட்டு பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிறதுனால அப்போ ஹரப்பா மொகஞ்சதாரோ இடையிலேயே ஒரு மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குது. சரியா? அப்படி இருந்தும் ஒரே மாதிரி இருக்கிறனால இது என்னவாக இருக்கலாம், இது ஒரு நாகரிகமாக இருக்கலாம்னு ஒரு யூகத்துக்கு வந்தாங்க. அதன் அடிப்படையில் அன்னையிலேருந்து இன்ன வரை அது ஒரு மாபெரும் நாகரிகம். ஸோ மண்ணுக்குள்ளே இருந்த நாகரிகத்தை ஆய்வாளர் வெளியே கொண்டு வராங்க பிரிட்டிஷ்காரங்க காலத்தில். சரியா? ரைட், ஓகே. அதனால தான் சர் ஜான் மார்ஷலோட காலம் வந்து இங்கே ஒரு பொன்னெழுத்தால் பொறிக்கப்படுது. ப்ளஸ் அவங்க தான் வந்து இது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் அவங்க தான் இந்திய வரலாறில் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை, ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினவங்க. சரியா? ரைட், ஓகே. அடுத்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கியமான இடங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஹரப்பா, புதையுண்ட நகரம், பரீடு சிட்டி அப்படின்னு பொருள். சரியா? ஹரப்பாவும் சரி மொகஞ்சதாரோவும் சரி ரெண்டுமே எங்கே இருக்குது, ரெண்டுமே பாகிஸ்தானில் இருக்குது. சரியா? இப்போ அது ரெண்டுமே பாகிஸ்தானில் இருக்குது. அந்த ரெண்டுமே ஹரப்பாங்கிற சொல்லா இருக்கட்டும், மொகஞ்சதாரோ அப்படின்னா மவுண்ட் ஆஃப் பீப்புள், அதாவது இறந்தவர்களின் மேடு அல்லது பிணங்களின் மேடு அப்படின்னு அர்த்தம். அந்த ரெண்டு ஹரப்பா மொகஞ்சதாரோ ரெண்டுமே சிந்தி மொழி சொல். சரியா? ரைட், ஓகே. அடுத்து அந்த மொகஞ்சதாரோ தான் இந்த ஒட்டுமொத்த நாகரிகங்களே பெரிய நாகரிகம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்திலே பெரிய ஒரு நகரம் அப்படின்னா மெசமடோமியா. சரியா? ஸோ அந்த மொகஞ்சதாரோ இப்போ ஒட்டுமொத்த நாகரிகங்களே பெருசுனா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகத்திலே பெரிய நகரம் அப்படின்னா எது அப்படின்னா மொகஞ்சதாரோ. மொகஞ்சதாரோவிலே ரொம்ப பெரிய ஒரு கட்டட அமைப்பு என்ன அப்படின்னா அது பொதுக்குளத்தை சொல்லுவாங்க. சரியா? ரைட், ஓகே. இப்போ அந்த பொதுக்குளமாக இருக்கட்டும், இப்போ தானிய களஞ்சியம் வந்து ராக்கிகிரியில் கிடச்சிருக்கு. பொதுக்குளம் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா மொகஞ்சதாரோவில். நடன மங்கை அல்லது நடன மாதுசில எங்கே கிடச்சிருக்கு, மொகஞ்சதாரோவில். அந்த ப்ரீஸ்ட் கிங், சரியா, பூசாரி மன்னன் எங்கே கிடச்சிருக்காங்க, மொகஞ்சதாரோவில். இதே ஹார்பர் ஏரியா எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா லோத்தல், அது குஜராத்தில் இருக்குது. சரியா? லோத்தல் கிட்டத்தட்ட அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பழங்காலத்தில் இந்தியாவுக்கு ஒரு மான்செஸ்டர் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது போக்குவரத்து வரவும் போகவும் இருந்த இடம் அப்படின்னா அது என்ன தான், லோத்தல் தான். சரியா? ரைட், ஓகே. ஸோ இவங்களோட முதன்மையான தொழிலாக என்ன இருக்குது அப்படின்னா விவசாயம் இருக்குது. சரியா? எந்த ஒரு நாகரிகமாக இருந்தாலும் விவசாயம் தான் இருக்கும். விவசாயம் தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தேவையான சாப்பாடு எல்லாமே விவசாயம் தானே கொடுக்கும். அவங்க அன்னைக்கு பண்ண விவசாய முறை தான் நம்ம இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஆய்வாளர் சொல்கிறாங்க. அவங்க பயன்படுத்தின கலப்பைக்கும் நம்ம பயன்படுத்தின கலப்பைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசமே இருக்காது. ஒரே ஒரு வித்தியாசம், நம்ம இப்போ பயன்படுத்துகிற கலப்பையோட அந்த கொழு முனை, அந்த அந்த மண்ணை குத்தி கிழிக்கிற இடம் வந்து இரும்பில் நம்ம வச்சுருப்போம். அன்றைக்கி அவங்க மரத்தில் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா இரும்பு இன்னும் அவங்களுக்கு கிடைக்கல. சரியா? இன்னும் வந்து அவங்க இரும்பு மண்ணிலேருந்து அந்த காலத்தில் யாருமே எடுக்கல, அதனால் இவங்களுக்கும் தெரியாது. சரியா? ரைட், ஓகே. அடுத்து இவங்க செஞ்ச அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா டெரக்கோட்டா பொம்மைகள் ரொம்ப உலக புகழ் பெற்றது. இவங்க செஞ்ச பொம்மைகளை நிறைய இடங்கள்லேருந்து வந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நம்பர்ஸில் பெரிய கில்லாடியாக இருந்திருப்பாங்க. இவங்க அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே துல்லியமாக அளக்கிறது. இவங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் இந்த 4 நாட்டிலையுமே சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்துச்சு. இந்த 4 இடங்கள்லையும் இருந்து ஒரு செங்கலை எடுத்தோம் அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். சரியா? ஸோ அப்போ அந்த ஒரு செங்கலோட அளவில் கூட அவங்க அவ்வளோ துல்லியமாக அவங்க மெனக்கட்டு கரெக்டாக அவங்க அக்யூரேட்டாக இது பண்ணியிருக்காங்க. உலகத்திலே மிக கம்மியான அளவு அந்த காலகட்டத்தில் அந்த 1704 மில்லிமீட்டர் குறிக்கிற அளவு கூட இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸாக்டான ஸ்கேல் பயன்படுத்தினது. அதனால தான் இவங்க பயன்படுத்தின ஸ்கேல்ஸை தான் வெளிநாடு மெசமடோமியாலேருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்கேலை வாங்கிட்டு போய் அவங்க அந்த நாட்டில் யூஸ் பண்ணாங்க. சரியா? ரைட்டு. அடுத்து கட்டடங்களில் பார்த்திங்கன்னா 2 வகையாக பிரிக்கிறாங்க. சரியா? மேற்கு சைடு உள்ள அமைப்பில் எல்லாமே என்னவாக இருக்காங்க, மேற்கு டைரக்ஷனில் வெஸ்ட்டில் என்னவாக இருக்காங்க, மேற்கு மேல். சரியா? ஸோ அப்போ அந்த மேற்கில் உள்ள ஆளுகள் எல்லாமே அரச பொறுப்பாளுகளாகவும் அரச கட்டடங்களாகவும் பெரிய பெரிய கட்டடங்களாகவும் மேற்கு டைரக்ஷனில் இருக்காது. என்ன சொன்னேன், மேல் ப்ளஸ் கூ தான் மேற்கு. அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க ஏன் சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் ஏன் சங்க காலத்துலேயும் மேற்கு திசையில் ஃபுல்லாமே உயர் அடுக்க சேர்ந்தவங்க இருக்காங்கன்னு அவங்க நிறைய ஆய்வு பண்ணி கடைசி அப்போ வந்து அந்த திசையில் கூட அது வந்து கொஞ்சம் உயரமான இடம் அப்படிங்கிறனால உயரமான இடத்துல நாங்கள் இருப்போம், கீழே இல்லாததில் நீங்கள் இருங்கன்னு நம்மளை இருக்க சொல்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி தான் இப்போ கிழக்கு சைடு பார்த்திங்கன்னா நம்ம இருப்போம். கீழ் ப்ளஸ்க்கு தான் கிழக்கு,
சரியா. ஸோ மேற்கு சைடு கோட்டை அப்படிங்கிற அது இருந்துச்சும், கிழக்கு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம குடியிருக்கிற வீடு, விவசாய நிலங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. சரியா, ரைட், ஓகே. அடுத்து ஒரு அவுட்லைன் பார்க்கணுன்னா, சிந்து சமவெளி மக்களுக்கு யார் ஆட்சி பண்ணா அப்படின்னா யாருன்னு இன்ன வரை தெரியலை. மன்னர் இருந்ததுக்கான சான்று இல்லை, மிலிட்ரி இருந்ததுக்கான சான்று இல்லை. சரியா, எங்கேயுமே கொத்து கொத்தா பணம் கிடைக்கல. இதன் அடிப்படையில் மிலிட்ரி இல்லை. ஸோ மிலிட்ரி இல்லைன்னா மன்னர் இல்லை அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம். சரியா. இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, அப்போ யார் ஆட்சி பண்ணா அப்படின்னா அதில் 2 விதமான கருத்து இருக்குது. சாமியார்கள் ஆட்சி பண்ணாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை சாமியார்லாம் கிடையாது, அது யார் அப்படின்னா குரூப் ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ், வணிகர்கள் குழு தான் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. சரியா, எது எப்படியோ வணிகர்கள் குழு ஆட்சி பண்ணியிருக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. சரியா. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு சிவப்பில் இவங்க என்ன பண்ணாங்க, மண்பாண்டம் செஞ்சாங்க, விவசாயம், மண்பாண்டம், டெரக்கோட்டா பொம்மைகள், இப்படி இவங்க அப்புறம் என்ன சொல்கிறது, அந்த கனசதுர வடிவத்தில் உள்ள எடை கற்கள், இப்படி இவங்க மித்தாளுக்கு கொடுக்குறதுக்கும் நவமணி கற்கள் இவங்க, அதுவும் குறிப்பாக அந்த கார்னிலியன் சிவப்பு மணி கற்கள் ரொம்ப புகழ்பெற்றது. சரியா. ஸோ அப்போ இப்படிலாம் இருந்தவங்க வணிகத்துக்கும் இதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. மெசபடோமியா கூட வியாபாரம் பண்ணாங்க. அந்த ஏரியா வச்சுருந்த நாரம்சின் கூட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் மெலுகா பகுதியோட வியாபாரம் பண்ணேன், அது எனக்கு ரொம்ப பெருமையும் கூட அப்படின்னு சொல்கிறேன். சரி, மெலுகா அப்படின்னா ஆய்வாளர்கள் அது சிந்து பகுதியை குறிக்கும், அதாவது நம்ம இந்தியாவை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரியா. இதெல்லாம் தான் இவங்களோட அவுட்லைன். இவங்க எப்படி வீழ்ச்சி அடைஞ்சாங்கன்னா, இன்றைக்கி தேதியில் எல்லோரும் சொல்கிறது என்னென்னா, இமயமலையோட க்ரோத்னால, இமயமலையோட வளர்ச்சியினால் அதில் உருவாகிற சிந்து நதி தன்னோட பாதையை மாற்றிருச்சு. ஸோ அப்போ சிந்து நதியை மையமாக வச்சு இருந்த மக்கள் இடம்பெயர்ந்து வேறு இடம் போயிட்டாங்க. இது ஒரு பிரதான காரணம். சில பேர் என்ன சொல்கிறாங்க, நிலநடுக்கம்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மண்ணோட தொடர்ந்து ஒரே வகையான பயிரிட்டனால மண் அதோட வளத்தை இழந்துருச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சரியா. சில பேர் நிலநடுக்கம், சில பேர் ஆரிய படையெடுப்பு, இந்த மாதிரி நிறையா தீசிஸ் இருக்குது. சரியா. ப்ளஸ் இன்னொன்று கூடுதலான, சிந்து சமவெளி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப அதிக அளவில் தொடர்பு இருந்திருக்கு. சரியா. சிந்து சமவெளியில் கிடைச்ச முத்திரைகளும் கீழடியில் கிடைச்ச முத்திரைகளும் எழுத்து அப்படியே ஒன்றி போகுது. ஸோ எழுத்து, சிந்து சமவெளி மக்களோட எழுத்து பார்த்திங்கன்னா அர்த்தம் இன்ன வரை யாருக்குமே தெரியலை. நிறைய ஆய்வுகள், லிங்குஸ்டிக்ஸ், மொழியியல் ஆய்வாளர்கள் நிறைய ஆய்வு பண்ணுறாங்க, ஆனால் அதோட அர்த்தம் நமக்கு புரிபடலை. அடுத்து அந்த எழுத்து நம்ம எழுதுறதுக்கு ரிவர்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இப்படி வெங்கலம்னு எழுதுகிறோம்னா அவங்க இப்படி எழுதுகிறாங்க. சரியா. நம்ம எழுதுறதுக்கு ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அப்போ அந்த தமிழுக்கும் நம்ம கீழடிக்கும், குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் சங்க காலத்துக்கும் சிந்து சமவெளிக்கு நிறையா தொடர்பு இருக்குது. அதனால தான் சிந்து சமவெளி பரவி இருந்த இடங்கள் எல்லாமே தமிழ் பெயர் இருக்குது. உதாரணத்துக்கு பாகிஸ்தானில் ஒரு இடத்தோட பேர் மதுரை. அப்போ நம்ம மதுரைன்னா நமக்கு தமிழ்நாட்டிலான்னு தெரியும், ஆனால் அங்கேயே மதுரை இருக்குது. கோட்டைன்னு ஒரு இடம் பேர் இருக்குது, கொடின்னு ஒரு இடம் பேர் இருக்குது. சரியா. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆரோட பேர், கம்மாயோட பேர், சின்ன சின்ன குட்டைகளோட பேர், கிராமங்களோட பேர், சிறு நகரங்களோட பேர் எல்லாமே ஆப்கானிஸ்தான், ஈரான், பாகிஸ்தானில் எல்லாமே தமிழ் இருக்குது. சரியா. ரைட், ஓகே. இதான் அவுட்லைன். இப்போ அந்த பாடத்தில் இருந்து சில கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா அதில் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிடலாம். சரியா. ரைட், ஓகே. இப்போ ஹரப்பா அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா, ஹரப்பானா அது சிந்தி மொழி. சரியா. என்ன அர்த்தம்? புதையுண்ட நகரம். சரியா. ஹரப்பா இடிபாடுகளை முதலே அறிவித்தவர். சரியா. ஹரப்பா பற்றின அல்லது சிந்து சமவெளி பற்றி என்ன ஒரு விஷயம்னாலும் முதல் முறையாக சொன்னவர் அப்படின்னா 1826 சார்லஸ் மேசன். சார்லஸ் மேசன் தான் தான் எழுதின பயணக்குறிப்பு புத்தகத்தில் இந்த மாதிரி ஹரப்பா மொஹஞ்சதாரோ பற்றின, அதாவது இங்கே ஒரு பழைய இந்தியாவில் ஒரு பழைய நாகரிகம் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை முதல் முறை யார் தான் சொல்கிறா? சார்லஸ் மேசன் 1826 சொல்கிறார். சரியா. ஸோ லாகூரிலிருந்து கராச்சிக்கு 1856 லாகூர்லேருந்து கராச்சிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜான் பிரண்டன், வில்லியம் பிரண்டன் அப்படிங்கிற 2 சிவில் இன்ஜினியரை இங்கிலாந்துலேருந்து வர வச்சு தண்டவாளம் போட்டிருப்பாங்க. அந்த தண்டவாளம் போடுறப்ப நிறையா தோண்டி தானே அந்த இடத்துல தண்டவாளம் போடுவாங்க. நிறையா செங்கல் மிச்சங்களும் கட்டட மிச்சங்களும் நிறையா அந்த இடத்துல அவங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த செங்கலை எல்லாமே பார்த்தவங்க இது ஒரு பழைய விஷயமாக இருக்கலாம்னு சொல்லி அவங்க யோசித்து வச்சுருந்தாங்க. சரியா. ஸோ அப்போ 1856 இதில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக சுட்ட செங்கலோட சான்று இங்கே தான் கிடச்சிச்சு. முதல் சுட்ட செங்கல் சான்று இங்கே தான் கிடச்சி. சரியா. அடுத்து
ஹரப்பா மொகஞ்சதாரோ அகழ்வாய்வு செய்யப்பட்ட ஆண்டு ஃபஸ்ட்டு 2 இடத்துலையும் காமனாக செஞ்சது. அடுத்து ஹரப்பால 1921 ஹரப்பால மட்டும், மொகஞ்சதாரோ 1922. ஸோ ஹரப்பால தான் ஃபஸ்ட்டு, இங்கே செகண்டு. அடுத்து 1924 இந்திய தொல்லியல் துறையின் இயக்குனர். ஃபஸ்ட்டு இந்த தொல்லியல் துறை சொல்லிடுறேன். 1861 தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை தொடங்கினாங்க 1861. அதோட ஃபஸ்ட்டு டைரக்டராக யார் இருந்தா அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அதனால தான் இந்திய தொல்லியல் துறையின் தந்தை அல்லது இந்திய தொல்லியல் துறையை உருவாக்கிய மூலவர். இந்திய தொல்லியல் துறை ரொம்ப முக்கியமான ஆள். சரியா? யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ரைட், ஓகே. ஸோ 1924 இந்திய தொல்லியல் துறையோட தலைவர் வந்து யாருன்னா சர் ஜான் மார்ஷல். அவர் காலத்தில் தான் இப்போ ஹரப்பா மொகஞ்சதாரோ யார் காலத்தில் அகழ்வாராய்ச்சி பண்ணப்பட்டுச்சு அப்படி கேட்டால் நீங்கள் யாரை தான் சொல்லணும்? சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷல் காலத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, அவர் தான் இந்த மாதிரி ஹரப்பாவிலையும் மொகஞ்சதாரோலையும் அகழ்வாராய்ச்சி பண்ண பெர்மிஷன் கொடுத்தவர். சரியா? ரைட், ஓகே. 1861 சொல்லியாச்சு. புதுடெல்லி ஹரப்பா நாகரிகம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெங்கல கால நாகரிகம். இது என்ன காலம்? வெங்கல காலம். சரியா? ஒருவேளை வெங்கலம் இல்லாமல் கற்காலம், பழைய கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் உலோக காலத்தை குறிச்சிக்கல. மெட்டல் ஏஜ். மெட்டல் ஏஜில் எக்ஸாக்டாக என்னன்னு கேட்டால் பிரான்ஸ். சரியா? வெங்கல காலம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடினா மெகர்கர். மெகர்கர் ஆக்சுவலாக கேளுங்களேன். மெகர்கர்னா இன்றைக்கி இருக்கிற பாகிஸ்தானில் பலுசிஸ்தானில் போலன் ஆற்றங்கரை ஓரமாக இருக்குது. கிமு 7000 அதோட காலம். அங்கே விவசாயம் பண்ணதுக்கான இதுவும் கேட்டில் ரீரிங் கால்நடைகளை வளர்த்ததுக்கான சான்றுகளும் கிடச்சிருக்கு. இன்னொன்று, எடுத்த உடனே எங்கேயுமேலாம் புதிய நாகரிகம்லாம் உருவாகிறது. ஒரு நம்மளே பிறக்கிறோம், எடுத்த உடனேயே இந்த மாதிரி ஒரு 30 வயசு ஆளாக நம்ம பிறக்க போகிறது கிடையாது. குழந்தை பருவம் தாண்டி 10 பருவங்களை தாண்டி தான் நம்ம இப்படி வர்றோம். அந்த மாதிரி தான் ஒரு நாகரிகமும் ஆகாயத்துலேருந்து டக்குன்னு வந்து உட்காராது. சரியா? யாரும் ஆகாயத்துலேருந்து நம்மளை இப்படி ஒரு செகண்டில் வந்து எந்த நாகரிகத்தையும் படைச்சிட மாட்டாங்க. சரியா? சின்ன சின்னதாக கிராமத்தில் ஆரம்பித்து பெரிய கிராமம் உருவாகி, சின்ன நகரம் உருவாகி, பெரிய நகரம் உருவாகி அப்படி தான் வரும். சரியா? அப்படி இது ஒரு பெரிய நகரங்களை கொண்ட நகர நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் என்ன இருந்துச்சு, நம்ம மெகர்கர் அப்படிங்கிற இது இருந்துச்சு. சரியா? அங்கே விவசாயம் பண்ணக்கான சான்று இருக்குது, சின்ன சின்ன கிராமங்கள் இருந்ததுக்கான சான்று இருக்குது, கால்நடை வளர்ப்புக்கான சான்றுகள்லாம் கிடச்சிருக்கு. இது நான் சொன்னேன். எங்கே இருக்குது? பலுசிஸ்தான், போலன் ஆற்றங்கரை. எந்த நாட்டில்னா பாகிஸ்தான். சரியா? ரைட், ஓகே. ஸோ தானிய களஞ்சியம் இருக்கிறதுலே ரொம்ப அடுத்தடுத்த 6 தானிய களஞ்சியம் அப்படின்னா ஹரப்பா. தானிய களஞ்சியத்தில் ஸ்கூல் புக் அடிப்படையில் தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது அப்படின்னா ராக்கி கரி அல்லது ராக்கி கர்கி. சரியா? பெருங்குளம் ரொம்ப முக்கியமான இடம். பெருங்குளம் எங்கே இருக்குது? மொகஞ்சதாரோன்னு நம்ம பார்த்தோம். அந்த பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருக்கிறதுக்காண்டி பிட்டுமின் இயற்கை தாறு பூசியிருப்பாங்க. அதுவுமே சுட்ட செங்கல்ல செஞ்சது தான். பக்கத்தில் உள்ள கிணறுகள்லேருந்து தண்ணி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. நல்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கும், கெட்ட தண்ணி போய்கிட்டே இருக்கும். அந்த குளம் எதுக்கு அப்படின்னா சமயம் சார்ந்த ஒரு புனித, இப்போ மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் தெப்பக்குளம் இருக்குல்ல, அந்த மாதிரி நல்ல சமயம் சார்ந்த மதம் சார்ந்த வழிபாடுகளுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தினாங்க. சரியா? ரைட், ஓகே. நீர் கசியாத உலகத்திலே முதல் முறையாக நீர் கசியாத இடம் இதுதான். உலகத்திலே முதல் முறையாக பொது மக்களுக்கு பயன்படுத்தப்பட்ட குளம் இதுதான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட், ஓகே. கப்பல் சார்ந்த விஷயம் அப்படின்னா லோத்தல். அதான் சொன்னேன்ல, இந்தியாவோட மான்செஸ்டர்னே இது அழைக்கப்படுது அப்படின்னு. சரியா? ரைட்டு. அடுத்து வெங்கலத்தால் ஆன பெண் சிலை, அதான் நடனமாது டான்சிங்கல் நாட்டிய மங்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் மொகஞ்சதாரோ தான். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க, சிந்து சமவெளி நேரத்தில் ஏதோ ஒரு எக்ஸுங்கிற ஒரு விஷயம் எங்கே கிடச்சிருக்கு எங்கன்னே தெரியலைன்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் மொகஞ்சதாரோ குறிச்சிக்கோங்க. 10ல் 5 வாட்டி சரியாக போக வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்து கேவிடி ஆக்சுவலாக கொற்கை வஞ்சி தொண்டி சொன்னேன்ல, இதெல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ இருக்கிற பாகிஸ்தானில், இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தானில், இப்போ இருக்கிற இந்தியாவில் கொஞ்சம், இப்போ இருக்கிற ஈரானில் எல்லாமே அது இருக்குது. சரியா? சிந்து சமவெளி இந்த 2 இது ரொம்ப முக்கியம்.
சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத விலங்கு அப்படின்னா குதிரை. சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் அப்படின்னா இரும்பு. சிந்து சமவெளி மக்களுக்கு என்ன விலங்கை பற்றி தெரியாது? குதிரை பற்றி தெரியாது. ஏன்னா குதிரை அடுத்து வரப்போகிற ஆரியர்கள் தான் இந்தியாவுக்கு குதிரை கொண்டு வர போகிறாங்க. சரியா? அது கிமு 1000 வாக்கில். நம்ம இப்போ கிமு 3000 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத விலங்கு அப்படின்னா குதிரை. சிந்து சமவெளி மக்களுக்கு தெரியாத உலோகம் அப்படின்னா இரும்பு. சரியா? மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் அப்படின்னா காப்பர், செம்பு. சரியா? மனிதர்கள் முதல் முறையாக பழக்கப்படுத்தின விலங்குன்னு ஒரு வேளை கேட்டால் அது நாய். முதல் முறையாக மனிதர்கள் ஆல்பபெட் எழுத்து முன்னாடி கிமு 7000 8000 10,000 கூட எழுத்து இருக்கு. ஆல்பபெட் அகர வரிசையில் முதல் முறையாக மனிதர்கள் எங்கே எழுத ஆரம்பிச்சாங்கன்னா சுமேரியர்கள் தான். அதுக்கு கியூனிஃபார்ம்னு பேர். அதுக்கு கியூனிஃபார்ம் எழுத்துக்கள்னு பேர். சரியா? ஸோ மனிதன் முதல் முறையாக பயன்படுத்தின விலங்கு அப்படின்னா பழக்கப்படுத்தின விலங்குனா நாய். மனிதன் முதல் முறையாக பயன்படுத்தின உலோகம்னா செம்பு. மனிதன் முதல் முறையாக ஆல்பபெட் எங்கே எழுத ஆரம்பித்தாங்க யாருன்னா சுமேரியர்கள். அதுக்கு பேர் கியூனிஃபார்ம்னு பேர். சரியா? இது ஒன்றும் பெரிய கேள்வி இல்லை. இந்த கார்பன் 14 தான் இந்த இதுக்கு பயன்படும். லோத்தல் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா குஜராத். ஹார்பரில். ஸோ குஜராத் கடல் இருக்குல்ல, அப்படியாக வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சிந்து சமவெளி இன்னொன்று இந்த கரெக்டாக எப்படி அமைது பாருங்களேன். சிகப்பு சட்டை போட்டிருக்கோமா? இப்போ நான் சிகப்பு சட்டை போட்டிருக்கேன், பக்கத்தில் ஒரு பச்சை சட்டை போட்டிருக்காங்க, பக்கத்தில் ஒரு வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க. அப்படி ஒரு 100 பேர் இருக்கோம்னா சிகப்பு சட்டை போட்டது நான் மட்டுமா இருந்தால் சிகப்பு சட்டையை தான் நீங்கள் பார்ப்பீங்க. டென்சிட்டி அந்த கலருக்கு அதிகம். அதனால தான் ஒரு அவேர்னஸ், ஒரு அலர்ட் பண்ணுற கலர் எல்லாமே ஏன் சிகப்பாக இருக்குன்னா அப்போ தான் நீங்கள் ரொம்ப கூர்ந்து உடனே பார்ப்பீங்க. சரியா? ஸோ அப்போ மக்களும் சிகப்பு கலரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விரும்பி போடுறாங்க ஆபரணமாக. ஏன்னா நீங்கள் அட்டென்ஷன் சீக்கர்னு இன்னைக்கு சொல்கிறாங்களே அந்த மாதிரி. ஸோ சிகப்பு ஆபரணங்கள், சிவப்பு கற்கள், கார்னிலியன் ஸ்டோன்ஸ் தான். சிவப்பு கற்களை தான் என்ன பண்ணியிருக்காங்க மக்கள் அதிகமாக வந்து ஆபரணமாக போட்டிருக்காங்க. அப்போ தான் 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. சரியா? சிந்து சமவெளிகளும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இந்திய இது உதவுனவர் யார்? நம்ம அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சரியா? ஓகே, ஓரளவு நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் பாடம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இப்போ அடுத்த பாடம் போகலாம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். சரியா? ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டோட நகரம் இப்போ ஒரு மறுபடியும் மதுரையே வருதுன்னா அதுக்கு காரணம் இல்லை. ஒரு மதுரை அப்படின்னாலே இப்போ தமிழ்நாட்டின் ஒரு பொருளாதார ரீதியாக அல்லது ஒரு காமனாக கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடுனா சென்னை. கல்ச்சரல் கேபிட்டல் தமிழ்நாட்டோட பண்பாட்டு கலாச்சார தலைநகரம் அப்படின்னா மதுரை தான். ஏன்னா அது வரலாறுபடி அப்படி இருக்குது. சரியா? ஸோ இங்கே கூட நம்ம இந்த தென்னாட்டு இந்தியாவோட ஏத்தன்ஸ் அப்படிலாம் நம்ம மதுரையை சொல்கிறோம் இல்லையா? ஸோ சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி பண்ண ஏரியாக்களில் அவங்களோட தலைநகரமாக இருந்த ஏரியாக்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான ஏரியாக்கள். இப்போ பாண்டியன் ஆட்சி பண்ண மதுரையாக இருக்கலாம், சோழர்கள் முன்னாடி ஆட்சி பண்ண திருச்சியாக இருக்கலாம், சோழர்கள் பின்னாடி ஆட்சி பண்ண தஞ்சாவூராக இருக்கலாம், சேரர்கள் ஆட்சி பண்ண கேரளாவாக இருக்கலாம், அல்லது பல்லவர்கள் ஆட்சி பண்ண காஞ்சிபுரமாக இருக்கலாம். ஸோ இப்படி ரொம்ப டெக்னிக்கலாக அந்த தலைநகரங்கள் வஞ்சி. இப்போ சேரர்கள்னால் வஞ்சி. சரியா? சில பேர் அதை கரூருங்கிறாங்க, சில பேர் வந்து அந்த கொல்லம்ங்கிறாங்க. அதில் கொஞ்சம் டவுட்டானது, அது நம்ம தேவையில்லை. இந்த பாடத்துலையும் அது இல்லை. ஸோ இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 3 நகரத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பூம்புகார். பூம்புகார்னா காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்கிற அந்த ஏரியா. சரியா? ஸோ அதில் தான் அந்த சிலப்பதிகாரத்தோட மையமே ஆரம்பிக்குது. கோவலன் கண்ணகி எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அங்கே இருந்தால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி கூட இங்கே மதுரைக்கெலாம் வருவாங்க இல்லையா? அந்த பூம்புகாரை பற்றி நிறைய இலக்கியங்கள் பதிவு பண்ணுது. அந்த பூம்புகாரில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பட்டினப்பாலை இருக்கு இல்லையா? பட்டினப்பாலை வந்து இவரை கரிகாலனை வந்து ஹீரோவை வச்ச பாட்டு தானே, உருத்திரங்கனாரோட அந்த பாட்டில் கூட என்ன அப்படின்னா இங்கே பூம்புகாரில் உள்ள நபர்கள்லாம் வந்து அதிக லாபம் வச்சு விற்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு தவறு அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் சிலப்பதிகாரத்தில் அவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் வந்து அவ்வளோ விளக்கங்கள் எது இருக்குன்னா பூம்புகார் இருக்குது. சரி, அங்கே கூட பார்த்திங்கன்னா அந்த அங்கே இதில் காவிரியில் 70க்கு மேற்பட்ட நங்கூரங்கள் பாய்ச்சப்பட்ட கப்பல்கள்லாம் நிறையா நின்றுருக்கு. ஸோ அப்போ அவ்வளோ தூரம் வெளிநாட்டில் இருந்துலாம் யார் வர்றா அப்படின்னா வியாபாரிகள் வர்றாங்க, அங்கே மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அந்த நகரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூம்புகார் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கடலில் இந்த சைடு என்ன இருக்கும், நம்ம
வங்காள விரிகுடா இருக்கு இல்லையா, வங்காள விரிகுடாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரேடு சிட்டி தான், புகழ்பெற்ற துறைமுக நகரம். பூம்புகார், காவேரி பூம்பட்டினம். கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் என்னதான்? பூம்புகார் தான். சரியா? இப்போ கண்ணகியோட அப்பா அப்படின்னா மாநாய்க்கன். சரியா? கடல்ல வியாபாரம் என்ற பெரிய வணிகனை குறிக்கும். இதே கோவலனோட அப்பா அப்படின்னா மாசாத்துவன், அது பெரு வணிகனை குறிக்கும். கடல் தாண்டி பண்ணக்கூடியவங்களை வந்து மாநாய்க்கனும், லோக்கலாக பண்ணுறவங்கள மாசாத்துவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ரைட், ஓகே. கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் இது, அதான் பூம்புகாரை குறிக்க. சரியா? இப்போ இவங்க அந்த ட்ரேடு, சரியா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுகள்லாம். குதிரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவில் குதிரை கிடையாது. இப்போ ஆரியர்கள், இப்போ தான் சொல்லி முடிச்சோம், ஆரியர்கள் தான் குதிரையை அறிமுகப்படுத்தினாங்க. அப்படின்னா அறிமுகப்படுத்தினாங்க, ஆனால் அந்த குதிரைகள்லாம் வேகமாகவே இறந்து போச்சு. இந்த நிலம், இந்த நம்ம நாட்டோட தட்பவெட்ப நிலை சூழலாம் வந்து இங்கே குதிரை வாழ்கிறதுக்கான சூழலாக இல்லை. அதனால தான் நம்ம நாட்டில் குதிரைன்னு ஒன்று போரில் அறிமுகப்படுத்துகிறாங்க. மின் தடங்கணுன்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, குதிரையை அரபு நாடுகள்ல இருந்தும் மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து சென்ட்ரல் ஏசியாவிலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வாங்க ஆரம்பித்தாங்க. அதனால் இந்த அரபு குதிரை அப்படிங்கிற டேம்லாம் அதனால தான் வருது. சரியா? ரைட், ஓகே. அப்படி குதிரைகள் வந்து தரை வழியிலையும் புத்தகத்தைப்படி பார்த்தீங்கன்னா தங்கம் எங்கேருந்து வருது அப்படின்னா வடக்கு பகுதியிலேருந்து, இந்தியாவோட வடக்கு பகுதியிலேருந்து தங்கம் வருது. சரியா? மேற்கு பகுதியிலேருந்து என்ன வருது? சந்தனம். முத்து எல்லாருக்குமே தெரியும், முத்து அப்படின்னாலே அது என்னதான், முத்து குளித்தலையானாலே மதுரை தான். சரியா? அப்போ தென்பகுதியிலேருந்து. பவளம் கிழக்கு பகுதியிலிருந்து. உணவுப் பொருள் இலங்கையிலிருந்து, ஈழம்லேருந்து. ரைட்டா? ரைட்டு, ஓகே. ஸோ பூம்பார் அந்த சொன்னோம்ல, காவேரி பூம்பட்டினம் நிறைய பேர் அது இருக்குது. சரியா? ரைட். இப்போ அடுத்த நகரம் அப்படின்னா மதுரை. கேளுங்களேன், மதுரை எல்லாருக்குமே தெரிஞ்சுமே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு கல்ச்சரல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. சரியா? என்ன ஒன்று அதை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தூங்கா நகரம். சரியா? மதுரை காஞ்சியில் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மாங்குடி மருதனார் என்ன சொல்கிறாரு, நைட்டு பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப தைரியமாக போய் வியாபாரம் பண்ணுறவங்களும் போவாங்க, ப்ளஸ் அங்கே பொருள் வாங்கவும் போக வர இருப்பாங்க. நாலங்காடி, அல்லங்காடி. இப்போ இந்த வீட்டில் கூட சொல்லுவாங்களே, உன்னை கஷ்டப்பட்டு நாளும் பகலும் அல்லும் பகலும் நான் பாடுபட்டு உன்னைய வளர்த்தண்டா அப்படிம்பாங்களே. ஸோ நாள் அப்படின்னா பொழுதையும், அதாவது பகலையும், அல் அப்படின்னா அது இரவையும் குறிக்கும். நாலங்காடினா காலையில் இருக்கிற கடை, அல்லங்காடினா நைட்டு இருக்கிற கடை. அப்போ மதுரைனா தூங்கா நகரம் சும்மா சொல்லலை. இப்போ ரீசெண்டாக கூட திருநெல்வேலிக்கு ஒரு விஷயமா போகிறப்ப நான் மதுரையில் போய் இறங்குறப்ப 3 மணி விடிய காலம் 3 மணி. ஆனால் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. ஆட்டோ வேணுமா ஆட்டோ இருக்கும், சாப்பிட்றோமா சாப்பாடு கடை இருக்கும், டீ குடிக்கணுமா எங்கேயும் போய் டீ குடிக்கலாம். இவ்வளவே நீங்கள் போனீங்கன்னா சுற்றி நிறைய பேரே வந்து ஒரு சாதாரணமாக அது ஒரு 3 மணி கூட ரொம்ப இயல்பான ஏரியாவாக இன்றைக்கி தேதி வர இருக்குது. அது ஒரு ட்ரெடிஷ்னலாக இது இருக்குது. சரியா? ஸோ அப்படி மதுரை அப்படிங்கிற தூங்கா நகரம்னு மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார். ரைட்டா? ரைட்டு, ஓகே. ஸோ மாபெரும் வணிக நகரமாக என்ன இருக்குது? மதுரை இருக்குது. தொண்டியிலிருந்து நறுமணப் பொருட்கள் மதுரைக்கு என்னென்ன பொருள் அப்படின்னா அகில், சந்தனம், இந்த மாதிரி நறுமணப் பொருட்கள் எல்லாமே தொண்டியிலிருந்து எங்கே வந்திருக்கு? நம்ம இதுக்கு வந்திருக்கு. சரியா? மதுரைக்கு. பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை, பாண்டியரோட துறைமுகம் கொர்க்கை. எப்படி வச்சுக்கிருவாங்கன்னா இப்போ நான் தான் மன்னன், எனக்கு ஒரு பையன் பிறக்கிறேன், அடுத்து ஒரு பையன் பிறக்கிறேன். மூத்த மகன் தலைநகரத்தை ஆட்சி பண்ணணும், அதாவது மதுரையை. இளையவன் அவன் எதை ஆட்சி பண்ணால் துறைமுகத்தை ஆட்சி பண்ணணும், கொர்க்கையை. சரியா? ஸோ பின்னாடிலாம் நிறையா மன்னர்கள் வந்து அவங்க மன்னருக்கு அப்புறம் யார் ஆட்சி பண்ணுற நிறையா சண்டை வரப்போது. ஆனால் முன்னாடியே பாண்டியர்கள் ரொம்ப கிளியராக மூத்தவன் தலைநகரம், அதுக்கு அடுத்தவன் எங்கே துறைமுகம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பாண்டியரோட தலைநகரமாக வைகையை மையமாக வச்சுருக்கிற மதுரையும் பாண்டியரோட துறைமுகமாக கொர்க்கையும் இருந்துச்சு. சரியா? தூங்கா நகரம்னு அழைக்கப்படுறது என்னது? குழந்தை கூட தெரியும். சரியா? குழந்தை கூட தெரியும், மதுரை தான் வந்து தூங்கா நகரம். சரியா?
அடுத்து மதுரையை பற்றி நிறைய புத்தகங்கள் இருக்குது. குறிப்பாக மதுரை காஞ்சி இருக்குது. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் எழுதியிருக்காரு. அதில் தான் நாலங்காடி அல்லங்காடிலாம் இருக்குன்னு இப்போ தான் சொல்லி முடித்தோம். சரியா? ரைட், ஓகே. மதுரையை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி. ரோமானிய நாணயம் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ள இடம் மதுரை. சரியா? ரோமானிய நாணயங்கள் எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கிது. சரியா? இன்னொன்று ரொம்ப கொஞ்சம் ஆழமாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ரோமானிய நாணயங்கள் நிறைய எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா புதுச்சேரியில் தான் கிடைக்கும். சரியா? ரைட், ஓகே. இப்போ அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர், அர்த்த சாஸ்திரத்தை ஏன் இங்கே கேட்குறாங்கன்னா, அர்த்த சாஸ்திரத்தை எழுதின நம்ம கௌடில்யர் அல்லது சாணக்கியர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாணக்கியர் அல்லது கௌடில்யர் அல்லது விஷ்ணுகுப்தர், மூணுமே அவருக்கான பேர் தான். மூணுமே ஒரே ஆளோட பேர் தான். சரியா? அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் மதுரை முத்து குளித்தலுக்கு ஃபேமஸ்ன்னு அவர் சொல்கிறார். மதுரை முத்து குளித்தலுக்கு ஃபேமஸ். எந்த புத்தகத்தில்? மௌரியர் காலத்தை சேர்ந்த சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம் புத்தகத்தில் மதுரையை பற்றி மதுரையோட முத்தை பற்றி எழுதியிருக்கு. சரி, அதனால தான் இந்த இடத்துல அது வருது. ரைட், ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஏரியா வந்து காஞ்சி. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு காமனாக ஒரு மதுரைக்காரன்ட்ட போய், ஏப்பா எதுப்பா கோயில் நகரம் அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, மதுரை தான் கோயில் நகரம். சரியா? ஆனால் கிடையவே கிடையாது. வரலாறில் பார்த்தீங்கன்னா முதல் முறை ரொம்ப சின்ன ஒரு 10க்கு 10 ரூமை சாமி சிலை மட்டும் இருக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தான் கோயில் கட்டுமானம் வளர்ந்துச்சு. அப்புறம் பாறை குடைவரை கோயில் வந்துச்சு. அப்புறம் தான் எது வந்துச்சு தெரியுமா? ராக் ஸ்ட்ரக்சர்டு டெம்பிள். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆணு வாயப்பளந்து பார்க்குறோம், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் ஆணு வாயப்பளந்து பார்க்குறோம். இப்படி கல் கட்டுமான கோயில்கள் இருக்குல்ல, அது முதல் முறையாக இந்தியாவில் குப்தர் காலத்தில் கட்டுறாங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையாக பல்லவர் காலத்தில் கட்டுறாங்க. பல்லவர்களோட தலைநகரம் தான் காஞ்சிபுரம். சரியா? தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க. தொண்டை மண்டலம் எதோட? சான்றோருக்கு ஃபேமஸ் ஆனது. சரியா? ஸோ அப்போ கல்வி நகரம், கல்வி இருக்குல்ல, நம்ம காஞ்சியில் உள்ள கடிகை அப்படிங்கிறது ரொம்ப 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 ஃபேமஸானது. ஒரு பல்கலைக்கழகமாய் சொல்கிறாங்க. கல்வியில் சிறந்தது காஞ்சி அப்படின்லாம் புகழ்ந்துருக்காங்க. சரியா? யார்? உண்மையாக நம்ம இலக்கியங்களே வந்து காஞ்சிபுரத்தை கல்வியில் சிறந்ததுன்னு புகழ்ந்துருக்கு. சரியா? இப்போ நகரங்களில் சிறந்தது காஞ்சி, கல்வியில் கரையில்லாத காஞ்சி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்கிறாரு. சரியா? பிளஸ் காஞ்சிபுரத்தில் உள்ள கடிகைக்கு யுவான் சுவாங் வந்திருக்காரு. பல்லவர் ஆட்சி காலத்தில். சரியா? முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் யுவான் சுவாங் வர்றாருல, அவர் என்ன பண்ணுறாருன்னா கடிகையில் உட்காந்து கற்றுக்கிறார், நிறைய படிக்கிறார். ஸோ அப்போ கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு கடிகை ரொம்ப முக்கியமானது. காஞ்சிபுரத்தில் உள்ள கடிகை யுவான் சுவாங் கூட வந்திருக்காரு. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு காளிதாசர் சொல்றாரு. யுவான் சுவாங் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவின் 7 புனித நகரங்களில் ஒன்று. யுவான் சுவாங் என்ன சொல்றாரு? இந்தியாவில் புனித நகரம் மேல இருக்குல்ல, அதுல ஒன்று காஞ்சி. இப்படி காஞ்சிபுரத்தை பல அறிஞர்கள் பல விதமாக புகழ்ந்து வச்சிருக்காங்க. சரியா? இந்திய புனித தலங்களுள் ஒன்று தான் அவர் யுவான் சுவாங் சொன்ன. சரியா? அதுவும் காஞ்சிபுரம். சரியா? அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டை மண்டலத்தை குறிக்கிறதா இருக்கும். கோயில் நகரம் காஞ்சிபுரத்தில் தான் முதல் முறையாக கட்டுமான கோயில்கள் கட்டப்பட்டுச்சு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் கோயில் நகரம். மற்றபடி இப்போ காமனாக வரலாறு தெரியாமல் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் கோயில் நகரமாக, ஆமாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிறனால மதுரை தாங்க கோயில் நகரம்னு சொல்லிடுவாங்க. வரலாறு படி கிடையவே கிடையாது. சரியா? ரைட்டு. காஞ்சி கைலாசநாதர் கோயில் அமைஞ்ச இடம் காஞ்சிபுரம் தான். சரியா? அதை கட்டினவர் யார் அப்படின்னா 2வது நரசிம்மவர்மன். அதாவது ராஜசிம்மன். ஓகேயா? அடுத்து மணிமேகலை முக்தி அடைஞ்ச நகரமாக சொல்லப்படுறது என்னதான்? காஞ்சிபுரம் தான். சரியா? மணிமேகலை முக்தி அடைஞ்ச இடம் என்னது? காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம். சரியா? பொதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்களேன், ஒரு மன்னர் தான் தலைநகரமாக எதை சூஸ் பண்ணுவான் தெரியுமா? ஒரு சூப்பர் பாலைவனத்தை சூஸ் பண்ண மாட்டான், ஒரு சூப்பர் காடை சூஸ் பண்ண மாட்டான்.
மக்களுக்கு விவசாயம் நடக்க வாய்ப்புள்ள இடமா தான் சூஸ் பண்ணுவேன். அப்போ நல்ல ஏரியா இருக்கிற இடம், அதிக ஏரி இருக்கிற இடம், ஆறு இருக்கிற இடம், நதி இருக்கிற இடம் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அப்போ மழை காலத்தில் அது என்ன பண்ணால் அதிக மழையும் இந்த நதியிலையும் சேர்ந்து மொத்த மண் அடிச்சுட்டு வந்து அது எதுக்கு வேலை, அந்த இப்போ இவ்வளோ தூரம் தண்ணி பாயுதுன்னா அதுக்கு மேலே தண்ணி வந்து அது அப்படியே வெளியே பரவும்ல. அந்த பரவுறப்ப நம்ம கண்ணுக்கு தண்ணி வர்றதான்னு தெரியும், ஆனால் தண்ணி மட்டும் வராது, அடியில் இருக்கிற மண்ணை அதை அரிச்சிட்டு வரும்ல. அந்த மண்ணுக எல்லாமே இப்படி மேலே பரவ அது பேர் தான் வண்டல் மண், ஃபெர்டிலிட்டி சாயில். அதில் தான் விவசாயம் நடக்கும். அதனால தான் இல்லாட்டி பாருங்களேன், பாலைவனத்தில் அவ்வளோ மண் இருக்குல்ல, விவசாயம் நடக்கவே நடக்காது. செலக்டிவான மண்ணில் தான் விவசாயம் நடக்கும். சரியா? ஸோ அப்போ ஏரிகள் நிறையா இருக்கிற இடங்களை தான் மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வாழ்கிறதுக்கான ஒரு இடமாகவும் தலைநகரம் அமையறதுக்கான இடமாகவும் சூஸ் பண்ணால் காஞ்சிபுரம். சரியா? அடுத்து பட்டினப்பாளையம் ஏற்கனவே உருத்திரங்கண்ணனார். சரியா? ரைட்டு. இப்போ உவரியிலிருந்து முத்துக்களை இறக்குமதி செய்த இஸ்ரேல் மன்னன் சாலமன். ஃபேமஸான மன்னன் சாலமன் மன்னன். இவங்களுக்கு இஸ்ரேலிய இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனம் பிரச்சனை வேறு போய்கிட்டு இருக்குல்ல, அந்த சமயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இஸ்ரேலில் சாலமன் மன்னன் ரொம்ப பிரபலமான ஆள். சரியா? ரைட். அடுத்து இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சோழ நாடு சோறு உடைத்து. அதனால சொல்லுவாங்க சோறு நிறையா கிடைக்கிறனால தான் அந்த நாட்டுக்கே பேர் சோறு, அதில் இருந்தால் சோழ வந்ததாக சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. சரியா? பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து. வேலம்னா ரெண்டு பொருள் இருக்குது, யானையவும் குறிக்கும், யானை சாப்பிட்ற கரும்பையும் குறிக்கும். சரியா? இன்றைக்கும் கேரளா வந்து யானைகளுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம் தானே. தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, சான்றோருக்கு ஃபேமஸானது. இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு இந்த முக்கியமான அந்த 3 நகரங்களை பற்றி நம்ம பார்த்தாச்சு. சரியா? ஸோ அப்போ இன்றைக்கான செஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ அப்போ டே 2ல் அப்போ 2 இதை சேர்த்து நம்ம 6th ஃபஸ்ட்டு டைமை முடிச்சிட்டோம். சரியா? இப்படி சிம்பிளாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை ரொம்ப எளிமையாக நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 மந்த் பீரியட்லேயே டோட்டலாக 6th-லேருந்து 10th வரை டோட்டல் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு நம்ம எளிமையாக நடத்திடலாம். சரியா? வாய்ப்புக்கு நன்றி. நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம சந்திப்போம்.